காலையிலேயே கிச்சன் ஏரியாவில் எல்லாரும் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு திவ்யா ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க. பாட்டை ஆரம்பித்த உடனே சுபிக்ஷா பாட ஆரம்பிக்கிறாங்க. உடனே கானா வினோத் அண்ணா வந்துட்டு, ஏம்மா அவள் சும்மாதானமாக இருந்தா, நீ ஏம்மா இப்படி ஏற்றி விட்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ சுபிக்ஷாவை பாட வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சுபிக்ஷா சொல்கிறாங்க, அண்ணா நான் அப்படி தான் பாடுவேன், நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பாடுறதுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்போ கல்யாணம் பண்ணுறதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா யோசிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. உங்கள் கல்யாணம் ஆனவங்களெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் சொல்வார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சேஞ்ச் இருக்காது, அப்படியே லைஃப் மூவ் ஆன் ஆகிடும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வினோத் என்ன சொல்லுவாங்க, என்ன கல்யாணம் ஆகி காலையிலேருந்து ஒரு 11 மணி வரைக்குமே எனக்கு என்ன குழம்பு வைக்கிறது, என்ன சாமானம் வாங்கிட்டு வரணுங்கிறதையே பேசிகிட்டு இருப்பா, அதையே பேசியே 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நானாக போயிட்டு எதையோ ஒன்று வாங்கிட்டு வருவேன், அதை வைப்பா, இப்படி தான் இருக்கும் கல்யாணம் லைஃப்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பார்வதி பாத்திரம் கழுவுறதுக்கு வராங்க. அப்போ இதை என்ன தேவையில்லாமல் நிறைய கழுவ வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது விக்ரம் வந்துட்டு யாரோ சுபிக்ஷாவை யாரோ சொல்லுவாங்க, நேற்று நைட்டு நாங்கள் கழுவியாச்சு, ஸோ இன்றைக்கி நீ தான் கழுவணும் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்லுவாங்க. அப்போ வந்து விக்ரம் சொல்லுவார், அடிப்பாவி நீ வெசல் வாஷிங் டீமில் இருந்துட்டு தான் பாத்திரம் கழுவுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கியா, நான் கூட இந்த பனிஷ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நீ கழுவுற போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே பாரு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே சுபிக்ஷா மாதிரின்னு ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்க, என்னது பாருவா, பாருக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. உடனே பாருவும் ஆமாம் உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது தான், நீ இன்னும் அந்தளவுக்கு வளரவே இல்லை, நீ இன்னும் நல்லா வளரணும் என்ன மாதிரி ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு பாருவும் அதுக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மண்புழுவோ ஏதோ ஓடுது. அதை வந்து சபரி வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து திவ்யா கிட்ட ஏதோ காட்டுறாரு. கிட்ட போகிறப்போ திவ்யா பயங்கரமாக கத்துறாங்க. திவ்யாவுக்கு சும்மாவே அந்த கத்துற ஹேபிட் இருக்குது. திடீர்னு பிக் பாஸ் கூப்பிட்டாலே பதறி ஓன்னு கத்துவாங்க. அதே மாதிரி பயங்கரமாக கத்துறாங்க. கத்துனோடனே பார்வதி வந்து சி எப்படி கத்துறா பரிசை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு திவ்யாவை இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூல் மேலே ஏறிட்டு நீ வந்து இந்த பாட்டு பாடினா தான் உன்னை விடுவேன்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாரு. அப்போ உடனே அமித் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்புறம் அவள் சண்டை நடக்கும்போது நான் கேட்கலன்னு என்னையே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சபரி திவ்யா சொல்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி திவ்யாவும் சொல்கிறாங்க. சபரியும் சொல்கிறாரு, நீ கேட்க வேண்டியதை கேளு, இதை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரியும் சொல்கிறாரு. உடனே திவ்யா வந்து ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நின்றுட்டு பாட்டு பாடிட்டு இறங்கிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விக்ரம் அதே அந்த டிஷ்யூ பேப்பர் அந்த மண்புழுவை எடுத்துகிட்டு போயிட்டு பார்வதி கிட்ட காட்டுறாங்க. அப்போ பார்வதி ஓன்னு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. ஒரு நிமிஷம் முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க திவ்யா என்ன இப்படி கத்துறான்னு. அப்புறம் அதே சத்தத்தை தான் பார்வதியும் போடுவாங்க. அப்புறம் ஒரு கேர்ள்ஸ் கிட்டையாக கொண்டு போய் காட்டுறாங்க. அங்கே என்னெல்லாமோ ஓன்னு சவுண்டு கேட்குது, யார் கத்துறாங்கன்னு சரியாக தெரியாது. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.